ஏசாயா கிட்ட நம்ம தைரியமா சொல்லலாம், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்று. அவருடைய அந்த கேள்விக்கு தேவ சபை தைரியமாய் சொல்லலாம், நான் சொல்லுவேன் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிறோம் அவருடைய சந்ததி. அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அவர் அற்று போகவில்லை. அவருடைய துதியை சொல்ல தேவன் ஒரு சந்ததியை எழுப்பி இருக்கிறார். நாமே அந்த சந்ததி. உலகத்தின் பார்வையில் தேவாதி தேவன் பிள்ளையற்றவராய் வம்சமற்றவராய் மரித்தார். ஆனால் முடிவிலோ பிதாவாகிய தேவன் அவருக்கு அநேக பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 8வது வசனம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஏசாயா 53வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்று கடந்த சில வாரங்களாக பார்க்கிறோம். இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? இளம் கிளையை போலும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலும் அவர் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அப்படி எழும்பின அவர் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். வசனம் சொல்லுது, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன கேட்கிறாருன்னா கேள்வி, அவரே ஒரு இளங்கிளையை போலதான வளர்ந்தாரு, தாவீதின் வேறு அத்து போக கூடாதுன்னு தானே அவரே வந்தாரு. ஆனா அந்த வேரும் அற்று போனதே, அந்த இளம் கிளையும் வெட்டப்பட்டு போனதே, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஒரு ராஜானா அந்த ராஜாக்கு பிள்ளைங்க அப்படியே வம்சாவளியாக தொடர்ந்து வருவார்கள். ஆனா இங்கேயும் ஒரு ராஜா எழும்பினாரு, அவருக்கு குழந்தை இல்லை, குடும்பம் இல்லை, அவர் இறந்து போயிட்டார். அதனாலதான் கேட்கிறார், அவருடைய வம்சத்தை யார் இனிமேல் சொல்லுவார்கள்? அதற்கு பதில் ஏசாயா 53வது அதிகாரம் அதே 12ஆம் வசனத்துல இருக்கு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவத்தை அவர் தாமே சுமந்ததினால் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை அவருக்கு பங்காக பிதா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை அவர் பங்காய் கொடுத்திருக்கிறார். யார் அந்த அநேகர்? நாம் தான் அந்த அநேகர். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறபடியினால், நமக்காக அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறபடியினால் நம்மை அவருக்கு பங்காய் கொடுத்திருக்கிறார். பங்குன்னு என்ன தெரியுமா? சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். நம்மை அவருக்கு பிள்ளைகளாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே நம்மை அவர் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். And unto this world he died a miserable death, all alone, without children and inheritance. உலகத்தின் பார்வையில் தேவாதி தேவன் பிள்ளையற்றவராய் வம்சமற்றவராய் மரித்தார். ஆனால் முடிவிலோ பிதாவாகிய தேவன் அவருக்கு அநேக பிள்ளைகளை தந்திருக்கிறார். நாம் தான் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாமே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இவ்வளவு பாடுகள் அவர் பட்டதும், இவ்வளவு வேதனைகளை அவர் சகித்ததும், உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவாதி தேவன் இவ்வளவு நிந்தைகளை அவர் சுமந்திருக்கிறார். பிரியமானவர்களை, இப்பொழுது ஏசாயா கிட்ட நம்ம தைரியமா சொல்லலாம், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்று. அவருடைய அந்த கேள்விக்கு தேவ சபை தைரியமாய் சொல்லலாம், நான் சொல்லுவேன் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிறோம் அவருடைய சந்ததி. அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அவர் அற்று போகவில்லை. அவருடைய துதியை சொல்ல தேவன் ஒரு சந்ததியை எழுப்பி இருக்கிறார். நாமே அந்த சந்ததி, நாமே அந்த சந்ததி. ஹல்லேலூயா. உம் சொந்தமாய் உம் பந்தமாய் என்னை மாற்றிட, நிந்தையாய் அன்பின் தெய்வம் நீ தொங்கி நீ. சேர்ந்து சொல்லுங்க. உம் சொந்தமாய் உம் பந்தமாய் என்னை மாற்றிட, நிந்தையாய் அன்பின் தெய்வம் நீ தொங்கி நீ. இரத்த வெள்ளம் சூழ்ந்திட உந்தன் தலையும் சாய்ந்ததே, எந்தன் சாபம் நீங்கிட உந்தன் சாயல் தந்தீரே. இரத்த வெள்ளம் சூழ்ந்திட உந்தன் தலை சாய்ந்ததே,
எந்தன் சாபம் நீங்கிட உந்தன் சாயல் தந்தீரே. அன்பினால மகளம் இதுதானோ, புரிந்து கொள்ள ஆயுள் போதுமோ. அன்பினால மகளம் இதுதானோ, புரிந்து கொள்ள ஆயுள் போதுமோ. நேசரே என் நேசரே என் நேசரே, கிருபையின் தியாகமே என் தியாகமே. அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது அப்பாவை போலதான் இருக்கணும், அந்த தாய் தகப்பனை போலதான் இருக்கணும், அவருடைய சாயலாய்த்தான் இருக்கணும். ஆனா நாமோ சிறு வயது முதல் இள வயது முதல் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. எல்லா கசப்புகளும் அருவருப்புகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் நம்முடைய இருதயத்திலிருந்து தான் அவைகள் புறப்படுகிறது. நாம் எப்படி அவருடைய சாயலாய் மாற முடியும்? நாம் எப்படி அவருக்கு சொந்தமாய் மாற முடியும்? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு 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 சின்ன பூச்சி இருக்கு, அதுக்கு பேரு ஸ்கார்லட் வேர்ம். ஸ்கார்லட்னா இரத்தாம்பர சிகப்பு நிறைந்த ஒரு பூச்சி. இந்த பூச்சி இவ்வளவு பெருசு இருக்காது, இவ்வளவு சைஸ்ல தான் இருக்கும். இதோடைய ஒரு பழக்கம் என்னன்னா, இது அது முட்டை போட்டு அதுங்களுக்கு குட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பூச்சி செத்து போயிடும். இதுக்கு முட்டை போடுகிற பருவம் வரும்போது இந்த பூச்சி என்ன செய்யும், நல்ல வளர்ந்திருக்கிற ஒரு ஓக் ட்ரீ, இஸ்ரேல் இருக்கிற ஒரு மரத்திற்கு அது பிரயாசைப்பட்டு அந்த மரத்து மேல அது ஏறும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறும், அது பூச்சி தானே, அது ஈஸியா ஏற முடியாது. அதுக்கு நல்லா தெரியும், ஏறும்போது இனிமேல் நம்ம திரும்பி வர மாட்டோம். This is the last time that I have my ascent. நான் போறதுதான் கடைசி. ரொம்ப மெல்லமா கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அந்த மரத்தினுடைய மைய பகுதியில் போய் நின்னுக்கும். நின்னுட்டு மரத்தோட அது பிடிச்சுக்கும். மரத்தோட நல்ல இறுக பிடிச்சுக்கிட்டு தன்னை சுத்தி ஒரு ஓட்டை செய்யும். எப்படி இருக்கும்னா, இது மரமா இது பூச்சான்னு தெரியாத அளவிற்கு அது மரத்தோட மரமா தன்னை ஒட்டி கொள்ளும். ஒருவேளை அதை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பூச்சி எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. எப்படி இருக்கும்னா, எடுத்தீங்கன்னா செத்து போயிடும். அந்த அளவிற்கு மிக கடினமாய் அது இருக்கும். இவ்வளவு கடினமாய் மாறினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூண்டு மாதிரி மரத்தோட ஒட்டினதுக்கு அப்புறம் இப்ப அது முட்டைகளை இடும். இப்ப இந்த முட்டைகள் குட்டியா மாறினதுக்கு அப்புறம் 3 நாள் அந்த குட்டிகளுக்கு தன்னுடைய சரீரத்தையே உணவாய் தரும். 3 நாள் இந்த குட்டிங்க சாப்பிடும். 3ஆவது நாள்ல கடைசியா அந்த அந்த தாய் புழு சாக போற நேரத்துல தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த சிகப்பு மையை, அந்த சிகப்பு கலரை தன்னுடைய எல்லா குட்டிங்களுக்கும் மேல கொடுக்கும். அது கொடுக்கும்போது அந்த குட்டிங்க மேலையும் அந்த மரத்தின் மேலையும் ஃபுல்லா சிவப்பாயிரும். அது மாறின சிகப்பு அந்த குட்டிங்க எல்லாம் சாகிற வரைக்கும் அந்த சிகப்பு அதை விட்டு போகவே போகாது. 3 நாள் முடிவுல அதோடைய வால் பகுதியை தன் தலைப்பகுதியில் எடுத்துக்கும். அப்போ ஒரு ஹார்ட் ஷேப்ல அது மாறிடும். 3ஆம் நாள் முடிவில் இந்த சிகப்பாய் இருந்த இந்த புழு முழுமையாய் வெண்மையாய் மாறிவிடும். நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருச்சு. இரத்த வெள்ளம் சூழ்ந்திட உந்தன் தலையும் சாய்ந்ததே, இந்த சாபம் நீங்கிட உந்தன் சாயல் தந்தீரே. எந்தன் சாபம் நீங்கிட உந்தன் சாயல் தந்தீரே. அன்பினால மகளம் இதுதாரோ, புரிந்து கொள்ள ஆயுள். அன்பினால மகளம் இதுதானோ, புரிந்து கொள்ள ஆயுள் போதுமோ. என் நேசரே என் நேசரே என் நேசரே, கிருபையின் தியாகமே என் தியாகமே. என் நேசரே என் நேசரே என் நேசரே, கிருபையின் தியாகமே தியாகமே.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கெல்லாம் ஜீவனை தரும்படியாக அவரும் சிலுவையை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு அவர் ஏறி சென்றார். எப்படி அந்த புழு தன்னுடைய மரத்தோடு அது ஒட்டி கொள்ளுமோ, அதே போல் ஆணிகளினால் தன்னை அந்த மரத்தில் அவர் ஒட்டி கொண்டார். And he said to himself, nothing will separate me from this cross except death alone. மரணமே அன்றி வேறொன்றும் இல்லை இந்த சிலுவையிலிருந்து என்னை பிரிக்காது. என் பிள்ளைகளுக்கு நான் ஜீவனை தர வேண்டும், என் சாயலை நான் தர வேண்டும், என் பிள்ளைகளா இவர்கள் மாற வேண்டும், என் சரீரத்தை நான் தர வேண்டும். Nothing will separate me from this cross, nothing whatsoever என்று சொல்லி எல்லாவற்றையும் சகித்து அந்த சிலுவையிலே நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். சிலுவையிலே ரத்தம் வடிந்த போது அங்க உள்ள சீஷர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பரிசேயர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வேறையாச்சே. ஏன்னா நான் ஏன் பரிசேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்றேன்னா, பிரதான ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கயிறு ஒன்று கட்ட சொன்னார். அந்த கயிறு இரத்தாம்பர சிகப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு சிகப்பு கம்பளத்தினால் மூடு என்று சொன்னார். அதை எப்படி இதை மையிடணும்னு கர்த்தர் சொன்னார். அதை மையிடுறதுக்கு இந்த பூச்சை தான் நீ பயன்படுத்தணும்னு சொன்னார். வெள்ளையா தான் இருந்துச்சு முட்டை, பூச்சி வெள்ளையா தான் வரும். ஆனா அந்த தாயினுடைய அந்த ஓட்டிலிருந்து வர சிகப்பு தான் அதை கடைசி வரைக்கும் சிவப்பா மாத்துது. கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய இரத்தத்தினால் பெற்றெடுத்திருக்கிறார். நீங்கள் தேவ சாயலா இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் சாயலா இருக்கிறீர்கள். நான் சொல்றேன், ஒரு புழுவினுடைய அந்த ஓட்டிலிருந்து வருகிற அந்த கலருக்கே அந்த நிறமே நிரந்தரமா இருக்குமானால், நம் தேவாதி தேவனுடைய ரத்தம் நம் மீது பூசப்பட்டிருக்க நம் ஜீவனே போனாலும் அது நம்மை விட்டு மாறி போவதில்லை. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவ சாயலா இருக்கிறீர்கள். ஹalleluya. கைகளை நல்ல ஏகமாய் தரித்த வெள்ளம் சூழ்ந்திட உந்தன் தலையும் சாய்ந்ததே. ஹalleluya. எந்தன் சாபம் நீங்கிட உந்தன் சாயல் தந்தீரே. தரித்த வெள்ளம் சூழ்ந்திட உந்தன் தலையும் சாய்ந்ததே. எந்தன் சாபம் நீங்கிட உந்தன் சாயல் தந்தீரே. அன்பினால மகளம் இதுதானோ, புரிந்து கொள்ள ஆயுள் போதுமோ. அன்பினால மகளம் இதுதானோ, புரிந்து கொள்ள ஆயுள் போதுமோ. கைகளை உயர்த்தி, நேசரே என் நேசரே என் நேசரே. ஹalleluya. கிருபையின் மாத்யாகமே மாத்யாகமே. நேசரே நேசரே என் நேசரே. உம்மரணமே உம்மரணமே ஜீவன் தந்ததே. இந்த குட்டிங்க எல்லாம் திரும்ப மரத்தை விட்டு கீழே இறங்கி வரும்போது தைரியமா அதுங்க சொல்லும், இந்த வழியா தான் என் அம்மா போனாங்க, இந்த வழியா தான் என் அம்மா போனாங்க, அதனாலதான் இப்ப நான் ஜீவனோடு வருகிறேன். நான் இன்னைக்கு சிகப்பா எல்லாம் இருக்கிறேன், அழகா நீங்க இருக்கிறத பாக்குறீங்கல்ல, எப்படி உனக்கு இந்த கலர் வந்துச்சு, எப்படி இவ்வளவு அழகா இருக்கிறாய்? அது என்னுடைய தாயினுடைய மரணம். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? நாமே அவருடைய வம்சமாய் இருக்கிறோம், அவருடைய சாயலாய் நாமே இருக்கிறோம், அவருடைய இரத்தம் தோய்க்கப்பட்ட சாயலாய் நாமே இருக்கிறோம். இப்ப நீங்க அந்த வசனத்தை பாருங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பங்காய் கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார்.
ஏதோ போனவங்களை பிடிச்சி கர்த்தர் சேர்த்துக்கலையா? கர்த்தர் சொல்றாரு, நான் பலவான்களை உனக்கு பங்காய் தருவேன். பிதாவினுடைய பார்வையில நீங்களும் நானும் பலவான். இங்கிலீஷ்ல அது வேற மாதிரி இருக்கு. and he will share his spoils அப்படின்னு இருக்கு. ஸ்பாயில்ஸ்னா ஒரு நாட்டை போய் கொள்ளையாடிட்டு நாட்டை போய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொள்ளையடிச்சிட்டு வருவீங்களா? எதை கொள்ளையடிச்சிட்டு வருவீங்க? பழைய அவங்க வீட்டு பாத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க. பித்தளை பாத்திரத்தை எடுத்துட்டு வருவீங்களா? பித்தளை பாத்திரம்ட்டு எதை வீட்டு போட்டுக்கலாம். தங்கம், வெள்ளி, பொன்னு, வைடூரியம் இவைகளைத்தான் நீங்கள் கொள்ளையாய் எடுத்து வருவீர்கள். ஆபரணங்களை தான் கொள்ளையாய் எடுத்து வருவீர்கள். ராஜாவும் அதை தான் எடுத்துட்டு வருவாரு. பிதாவாகிய தேவன் சொல்றாரு, உனக்கு நான் கொள்ளையை தருகிறேன். யார் தெரியுமா அந்த கொள்ளை? நீங்களும் நானும் தான் அவருக்கு கொள்ளை பொருளாய் இருக்கிறோம். இது ஏசாயா 53. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளையற்றவராய் வம்சமற்றவராய் மரித்தார். ஏசாயா 54:1 எடுத்து வாசிங்க. ஏசாயா 53:1 இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து எழும்புகிற வேரை போலவும் எழும்பினவர் அவர் இந்த பாடுகளை எல்லாம் பட்டது நிமித்தம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். கேளுங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் ஹல்லேலூயா அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனா உன்னுடைய மலட்டை தான் நான் சுமந்திருக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள எல்லா மலட்டையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஏனா அவர் இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து எழும்பின வேரை போலவும் எழும்பினவர். ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அவர் அற்று போனது நிமித்தம் உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா மலட்டு தன்மையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். பிள்ளை பெறாத மலடியே, நீ பாக்கியவதி, நீ கம்பீரித்து சத்தமிடு. உன் பிள்ளைகள் அநேகமாயிருக்கும், உன் ஆசீர்வாதம் அநேகமாயிருக்கும். தேவ சபைக்கு இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இப்ப அவர் இந்த சிலுவையில இளம் கிளையை போலவும் அவருடைய வம்சம் அற்றுப்போய் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அவர் துண்டிக்கப்பட்டது நிமித்தமும் இந்த கேடு அடைந்தது நிமித்தமும் தேவ சபைக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் ஏசாயா 54 முழுவதும். 4 வசனத்தை மட்டும் படிப்போம். ஏசாயா 54:2-3 வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக போடு. தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு. உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஹல்லேலூயா இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் தனியாய் மரித்தது நிமித்தம் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை தருகிறார். அதனால கர்த்தர் சொல்றார், இப்பயே விசுவாசத்துல உன்னுடைய முளைகளை எல்லாம் விரிவாக்கு, உன் எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கு. நீ பலம் கொண்டு திடமனதாய் இருந்து உன்னுடைய எல்லைகளை எல்லாம் விரிவாக்கு. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதத்தை, பிள்ளைகளின் மீது பிள்ளைகளை, சந்தானத்தின் மீது சந்தானத்தை, அருள் மீது அருளை, கிருபை மீது கிருபையை அவர் பொழிய போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை மரணம் உண்மையானால், ஏசாயா 53 உண்மையானால், ஏசாயா 54 உண்மைதானே? ஹல்லேலூயா. நான் எந்த பிரயாசையும் படல பிரதர். நான் இதுவரைக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் எந்த பிரயாசையும் படல. அதுதான் கர்ப்ப வேதனை படாத ஸ்திரீ. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் நிறைப்பேன். பயப்படாதே. நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே. நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நினையாது இருப்பாய். ஆமென். நம்முடைய எல்லா நிந்தைகளையும் அவர் நீக்கி போடுகிறார். இந்த நாட்களில் அதை செய்கிறார். உன் இளவயது நிந்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். அதற்காகவே அவர் சிலுவையிலே எல்லா நிந்தைகளையும் அனுபவித்தார். சங்கீதம் 22 கர்த்தர் சொல்றார், நானோ புழு, மனிதன் அல்ல. அவர் புழுனா சின்னதா இருக்கிற அந்த புழுவுக்காக சொல்லல. இந்த புழு எப்படி தன்னுடைய குட்டிகளுக்கெல்லாம் ஜீவனை தருகிறதோ அதே போல் நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஜீவனை தருவேன். என்னுடைய சாயலை நான் அவர்களுக்கு தருவேன். நம்முடைய நிந்தைகளை எல்லாம் தேவாதி தேவன் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இந்த கடைசி இந்த ஆசீர்வாதத்தை படிச்சுட்டு நம்ம முடிக்க போறோம். அடுத்தது வாசி.
உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹalleluya. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹalleluya. அவரே நம்முடைய நாயகராய் இருக்கிறார். ஆமென். அவரே நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இனி நீ மலடி என்று சொல்லப்படுவதில்லை. இனி நீ இளவயது நிந்தையை சுமக்க தேவையில்லை. இனி நீ பாவி என்று எண்ணப்படுவதில்லை. மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். உன் எல்லைகளை விரிவாய் நீ முளையிடு. உன் எல்லைகளை நீ விரிவாக்கு. பிள்ளைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை நிறைக்க போகிறார். உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த அவருக்கு ஆராதனை செலுத்துவீர்களாக. உங்கள் நிந்தையை நீக்கின அவருக்கு ஆராதனை செலுத்துவீர்களாக. தன்னுடைய சாயலாய் உங்களை மாற்றின அவரை கம்பீரமாய் பாடுவீர்களாக. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியில், உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹalleluya. தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஹalleluya. ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.